Welcome to Future Vision Study Center, Salem. Today topic UG டெட்டுக்கான Physics Unit 7ல Crystal Symmetry பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துட்டு நெக்ஸ்ட் டாபிக்ல போவோம். நம்ம ப்ரீவியஸாக என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா இந்த லாவே அண்ட் ஃப்ராக் ஈக்குவேஷனோட பார்ட் 3 வீடியோ தான் நம்ம வந்து பார்த்துருந்தோம். நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா ஃபைனலாக இந்த ஸ்ட்ரக்சர் ஃபேக்டர்ஸ் பற்றி நம்ம பார்த்துருந்தோம். அதில் ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம் அப்படின்னா ஃப்ராக்ஸ் லாவோ இல்லை இந்த லாவே கண்டிஷன் இது எல்லாமே நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த டைஃப்ராக்ஷன் பீக்கோட லொக்கேஷன்ஸ் மட்டும்தான் நமக்கு வந்து சொல்லுங்கிறது வந்து நம்ம பார்த்துருந்தோம். அதுவே வந்து இந்த ஸ்ட்ரக்சர் ஃபேக்டருங்கிறது என்ன சொல்லும் அப்படின்னா அந்த பீக்கோட இன்டென்சிட்டி அதாவது மேக்னிட்யூட் வந்து நமக்கு டிட்டர்மின் பண்ணுங்கிறத நம்ம வந்து பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் அதுக்கான கோஃபார்முலேஷனில் அதுக்கான ஃபார்முலாஸ் வந்து பார்த்துருந்தோம். இந்த ஸ்ட்ரக்சர் ஃபேக்டருக்கான ஃபார்முலா எப்படி பார்த்துருந்தோம் அப்படின்னா ஸ்ட்ரக்சர் ஃபேக்டர்ஸ் ஈக்குவல் டு எப்சிலான் ஜே எஃப்ஜே டாட் இ பவர் மைனஸ் ஐ ஜி டாட் ஆர்ஜே. இதுக்கு பதிலாக நம்ம வேறு வேல்யூஸ் அப்ளை பண்ணியுமே நம்ம வந்து ஃபார்முலா வந்து பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட்டு அந்த கேஸ் ஸ்டடிஸ் ஒவ்வொரு பிசி ஸ்ட்ரக்சருக்கும் பிசிசிக்கும் எஃப்சிசி ஸ்ட்ரக்சருக்கான அந்த கேஸ் ஸ்டடிஸ் வந்து பார்த்து அந்த ஸ்ட்ரக்சருக்கான ஃபார்முலாஸ் அதாவது இந்த ஃபார்முலா அந்த ஸ்ட்ரக்சர் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம அதுக்கான வேல்யூஸ் எல்லாமே வந்து பார்த்துருந்தோம். என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பிசிசிங்கிறப்ப அது என்ன வந்தால் நமக்கு பீக் கிடச்சிச்சின்னா ஈவன் இன்டீஜர்ஸ் அந்த மட்டும் அதாவது இந்த ஹச்சிகேலோட அடிஷன்ஸ் வந்து நமக்கு வந்து என்னவா இருக்கணும் இன்டீஜராக அதாவது ஈவன் இன்டீஜராக இருந்தால் மட்டும்தான் நமக்கு என்ன ஸ்ட்ராங் அதாவது பீக் வந்து கிடைக்கும் சொல்லி பார்த்துருந்தோம். அதுவே வந்து ஆட் இன்டீஜராக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து பீக் கிடைக்காது அந்த ஹச்சிகேலோட அடிஷனுங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் என்ன ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பார்த்துருந்தோம் அப்படின்னா அந்த ரெசிப்ரோக்கலாலிட்டிஸ் ஆஃப் இந்த பிசிசி கிறிஸ்டலோட ரெசிப்ரோக்கல் என்னவா இருந்துச்சு அப்படின்னா எஃப்சிசின்னு சொல்லி பார்த்துருந்தோம். அதே மாதிரி எஃப்சிசிக்கும் நம்ம பார்த்துருந்தோம். இங்கே என்ன இருக்கும் 4 ஆட்டம்ஸ் இருக்கும். அந்த 4 ஆட்டம்ஸ்க்கான வேல்யூஸை பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் அந்த அதுக்கான ரிசல்ட்டிங் ஸ்ட்ரக்சர் ஃபார்முலாவையும் நம்ம பார்த்துருந்தோம். எஃப்சிசிக்கும் பார்த்தோம், அதே மாதிரி பிசிசிக்குமே நம்ம பார்த்துருந்தோம். இதில் எப்படி அப்படின்னா எல்லாமே ஈவனாக இருக்கணும், அது எல்லாமே ஆடாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நமக்கு என்ன கிடைக்கும் பீக் கிடைக்கும். அதே மிக்சடாக இருக்குது சம் ஈவனாகவும் சம் ஆடாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்காது பீக் கிடைக்காதுன்னு சொல்லி பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் அதே மாதிரி இங்கே என்ன பார்த்துருந்தோம் இந்த எஃப்சிசியோட ரெசிப்ரோக்கல் என்ன பார்த்தோம்னா பிசிசின்னு சொல்லி பார்த்தோம். அதாவது இது வந்து ரெசிப்ரோக்கல் டு ஈச் அதராக இருக்குது. இதுக்கு அது ரெசிப்ரோக்கல், பிசிசிக்கு எஃப்சிசி ரெசிப்ரோக்கல்னு சொல்லி அதை பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன் அண்டு லா மெத்தட்ஸ் பற்றி பார்த்துருந்தோம். அது எப்படின்னு பார்த்தோம் அந்த எக்ஸ்ரே டியூப்லேருந்து நமக்கு என்ன பண்ணோம் அந்த எக்ஸ்ரேஸ் எல்லாமே நமக்கு வரும். அதை வந்து ஒரு லெட் ஷீட் வித் அது ஒரு பின் ஹோல் இருக்கக்கூடிய அந்த லெட் ஷீட் வழியாக கொடுக்குறப்ப நமக்கு வந்து ஒரு சிங்கிள் பீமாக வரும். அது போய் நமக்கு அந்த கிறிஸ்டலில் போய் படுறப்ப நமக்கு என்ன கிறிஸ்டலில் பட்டு நமக்கு அதுலேருந்து டைஃப்ராக்ட் ஆகி ஃபோட்டோகிராஃபிக் பிளேட்டில் வந்து நமக்கு பேட்டர்ன் கிடைக்கும். அதான் வந்து அந்த எக்ஸ்பெரிமெண்ட் சொல்லி பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் அதுக்கான எக்ஸ்பெரிமெண்ட் செட்டப்ஸ் என்ன, அங்கே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த ரேஸ் என்னன்னு பார்த்தோம்னா பாலிக்ரோமேட்டிக் ஆர் ஒயிட் எக்ஸ்ரேஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் சொல்லி பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் அதுக்கான ரிசல்ட் ஃபைனலாக அந்த ரிசல்ட் அந்த ஃபோட்டோகிராஃபிக் பிளேட்டில் வந்து நமக்கு என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்க்குறப்ப சென்ட்ரல் ஒரு ஸ்பாட் அதாவது நமக்கு அந்த இங்கேருந்து வரக்கூடிய இந்த மெயின் பீம்லேருந்து நமக்கு சென்ட்ரல் ஸ்பாட்டும் நமக்கு அங்கேருந்து அதுக்கு இரகுலராக இருக்கக்கூடிய அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கக்கூடிய பேட்டர்ன் ஒன்று கிடச்சிருக்கும். அதான் வந்து நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா லாஸ்ட் ஸ்பாட்ஸ்ன்னு சொல்லி பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் அதுக்கான ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட்டு நம்ம இன்னைக்கு டுடே டாப்பிக்கில் கிறிஸ்டல் சிமெட்ரி பற்றி பார்க்கலாம். இந்த சிமெட்ரி ஆப்ரேஷன்ஸு சிமெட்ரி ஆப்ரேஷன் மீன்ஸ் என்ன அப்படின்னா இப்போ ஒரு கிறிஸ்டல் இருக்குது. இப்போ கிறிஸ்டல் வந்து ஒரு ஆக்ஷன் அதாவது ஒரு ரொட்டேஷன் ஆர் டிரான்ஸ்லேஷன்ஸ் ஏதோ ஒரு ஆக்ஷன் பண்ணுறப்ப அது மறுபடியும் என்ன பண்ணும் அப்படின்னா அதோட ஓவரால் அப்பியரன்ஸ் அது என்விரான்மெண்ட் என்னவா இருக்கும்னா அன்சேஞ்சு அதாவது இன்வேரியண்டாக இருக்கும். ஒரு ஆக்ஷன்ஸ்க்கு அப்புறம் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா அது ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா என்ன சொல்லுவோம்னா அதை தான் சிமெட்ரி ஆப்ரேஷன்ஸு. இப்போ இந்த எலாஸ்டிக் மாதிரி வச்சுங்களேன். இப்போ ஒரு ஸ்டேட்டில் இருக்குது மறுபடியும் வேறு ஸ்டேட்டுக்கு போயிட்டு மறுபடியும் ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கே வந்துருச்சு அப்படின்னா அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா
எலாஸ்டிக் சொல்லும் அதே மாதிரி தான் இதுவும். இப்போ ஒரு கிறிஸ்டல் வந்து ஒரு ஆக்ஷன்ஸுக்கு ரொட்டேஷனும் ட்ரான்ஸ்லேஷனும் பண்ணுறோம், மறுபடியும் அதோட ஒரிஜினல் பொசிஷன் அதாவது அன்சேஞ்சாக இருக்குது அப்படின்னா அதான் என்ன சொல்லுவோம், சிமெட்ரி ஆப்ரேஷன் சொல்லி சொல்கிறோம். அதாவது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு ஆஃப்டர் ஆப்ரேஷனுக்கு அப்புறம் கிறிஸ்டல் மறுபடியும் நமக்கு இனிஷியல் கண்டிஷன்ஸ்க்கு வரும். அதாவது நமக்கு பிஃபோராக இருந்தது, பிஃபோர் ஆப்ரேஷன் அண்ட் ஆஃப்டர் ஆப்ரேஷன் வச்சுக்கோமே, அது ரெண்டையும் நம்ம பார்க்குறப்ப இன்டிஸ்டிங் அதாவது பிரித்து பார்க்க முடியாத அளவுக்கு இன்டிஸ்டிங்விஷபிளாக நமக்கு கிடைக்கும். அதான் கிறிஸ்டல் சிமெட்ரி ஆப்ரேஷன். அதுக்காக ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னு பார்க்கணும் அப்படின்னா, ஒரு புக்கை வந்து 360 டிகிரி ரொட்டேட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து அதோட இனிஷியல் பொசிஷன் மாதிரி நமக்கு ஃபைனல் பொசிஷனும் வந்து நமக்கு கிடச்சிரும். அதான் இங்கே சொன்னால் அதே மாதிரி கிறிஸ்டல்லையும் அப்போ இந்த ஆப்ரேஷன் என்ன கொடுக்கும் அப்படின்னா எக்ஸாக்ட்லி சேம், எனி பாயிண்ட்லேயும் நமக்கு எக்ஸாக்ட்லி சேமாக கொடுக்கும். நமக்கு பார்த்தோம்ல அந்த ஒரு ஆக்ஷனுக்கு கொடுப்பறப்ப நமக்கு வந்து சேமாக அதே பொசிஷனில் வந்து நமக்கு கிடைக்கும். அப்போ அந்த சிமெட்ரி ஆப்ரேஷன் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 3 கேட்டகரியாக வந்து நம்ம பிரிக்கலாம். என்னென்ன கேட்டகரி அப்படின்னு பார்க்குறப்ப, ஒன்று ட்ரான்ஸ்லேஷன் ஆப்ரேஷன், பாயிண்ட் ஆப்ரேஷன், காம்பவுண்ட் ஆப்ரேஷன் சொல்லி 3 டைப்ஸாக நம்ம வந்து பிரிக்கலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு என்னென்னா ட்ரான்ஸ்லேஷன் ஆப்ரேஷனோட டிஸ்கிரிப்ஷன் பார்க்குறப்ப, இது எங்கே மட்டும்தான் அப்ளை ஒன்லி ரிப்பீட்டிங், அதாவது லாட்டிஸில் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்னா அந்த ட்ரான்ஸ்லேஷன் ஆப்ரேஷன் வந்து நம்ம அப்ளை பண்ண முடியும். அதாவது எப்படின்னா ட்ரான்ஸ்லேஷன் ஆப்ரேஷனுங்கிறது இப்போ ஒரு கிறிஸ்டல் பாயிண்ட்டை அதாவது ஒரு கிறிஸ்டல் பாயிண்ட்லேருந்து இன்னொரு கிறிஸ்டல் பாயிண்ட்டுக்கு மூவ் பண்ணாலும் அதோட ஸ்ட்ரக்சர் என்ன ஆகாது அப்படின்னா சேஞ்ச் ஆகாது. அதான் ட்ரான்ஸ்லேஷன் ஆப்ரேஷன். அதை எங்கே மட்டும் நம்ம அப்ளை பண்ண முடியும்னு பார்க்குறப்ப லாட்டிஸில் மட்டும்தான் நம்மளால் அதை அப்ளை பண்ண முடியும். இதை நம்ம எதாவது டிஃபைன் பண்ணணும்னு பார்க்குறப்ப லாட்டிஸ் ட்ரான்ஸ்லேஷன் வெக்டரால் நம்ம வந்து டிஃபைன் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு மெத்தட் வந்து என்ன, நெக்ஸ்ட் டைப் பார்க்குறப்ப பாயிண்ட் ஆப்ரேஷன்ஸு. பாயிண்ட் ஆப்ரேஷன்ஸ் இந்த ஆப்ரேஷன்ஸ் வந்து எப்படி பெர்ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்க்குறப்ப, ஒரு பாயிண்ட்டு அது லைன்ஸை பற்றி தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா வந்து பெர்ஃபார்ம், அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு பெர்ஃபார்ம் பண்ணும். இதை எங்கெங்கே அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, அதாவது இன்க்ளூடிங் ஒரு பேசிக்கான ஒரு ஆட்டம்ஸ்லேருந்து எல்லா ஆப்ஜெக்ட்டுக்குமே இதை என்ன பண்ண முடியும்னா அப்ளை பண்ண முடியும். இந்த பாயிண்ட் ஆப்ரேஷனை இங்கே லாட்டிஸில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு இதில் 3 காம்பவுண்ட்ஸு, அதாவது 3 டைப்ஸாக இருக்குது. என்னென்னு பார்க்குறப்போ, ஒன்று ரொட்டேஷன்ஸ், அது எதை பற்றி நடக்கும் அப்படின்னா எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா ஆக்சிஸை பற்றி என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரொட்டேஷனுங்கிறது நடக்கும். அதே பிளேனில் பார்க்குறப்ப நமக்கு ரிஃப்ளெக்ஷன் நடக்கும், அதாவது ஒரு பிளேனில் நமக்கு மிரர் மாதிரிக்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு இன்வர்ஷன் பார்க்குறப்ப, இன்வர்ஷன் இங்கே எதில் பேஸ் பண்ணி நடக்கும் அப்படின்னா பாயிண்டில் இது பண்ணி நடக்கும். அதாவது ஒரு பாயிண்ட்டுக்கு ஆப்போசிட்டில் இமேஜ் வரும். அதாவது இன்வர்ஷனுங்கிறது தலைகீழின்னு சொல்லி தெரியுமா? அப்போ ஒரு பாயிண்ட் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டில் நமக்கு இமேஜுங்கிறது கிடைக்கும். இதை பார்த்துக்கணும். ரொட்டேஷனுங்கிறது ஆக்சிஸ்லையும், ரிஃப்ளெக்ஷனுங்கிறது பிளேன்லையும், இன்வர்ஷனுங்கிறது பாயிண்ட்லையும் நடக்கும். 3ங்கிறது எதுக்கானதுன்னா பாயிண்ட் ஆப்ரேஷனுக்கான இந்த டைப்ஸு. நெக்ஸ்ட்டு காம்பவுண்ட் ஆப்ரேஷன். காம்பவுண்ட் பார்க்குறப்பவே நம்ம காம்பவுண்ட்னா 2-3 ஜாயிண்டிங் தானே. அப்போ இதை என்ன சொல்லலாம், இது டிஸ்ட்ரிபியூஷன் பார்க்குறப்ப இது ட்ரான்ஸ்லேஷன், இது பாயிண்ட் ஆப்ரேஷன்ஸ், இது ரெண்டோட காம்பவுண்ட் தான் என்ன சொல்லலாம்னா இந்த காம்பவுண்ட் ஆப்ரேஷன்ஸு. இதில் என்னென்ன எல்லாமே வந்து இன்க்ளூட் ஆகும், எந்தெந்த ஆப்ரேஷன்ஸ் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னு பார்க்குறப்ப ஸ்லீவ் ஆக்சிஸ் அண்டு கிளைட் பிளேன்ஸ் இது ரெண்டுமே என்ன ஆகும் அப்படின்னா வந்து இன்க்ளூட் ஆகும். அதாவது இந்த ஸ்லீவ் ஆக்சிஸ்ன்னு பார்க்குறப்ப என்னென்னா ரொட்டேஷன் ப்ளஸ் ட்ரான்ஸ்லேஷன்ஸ். அதுவே கிளைட் பிளேன்ஸ்ன்னு பார்க்குறப்ப ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ட்ரான்ஸ்லேஷன்ஸ் இதோட உங்களுக்கு கேட்கலாம். ஸ்லீவ் ஆக்சிஸ்ன்றப்ப என்னென்னா இந்த 2 பாயிண்ட், அதாவது ரொட்டேஷன் ப்ளஸ் ட்ரான்ஸ்லேஷன் போடணும். அதாவது ரிஃப்ளெக்ஷன் ஆர் ட்ரான்ஸ்லேஷனுங்கிறது மாற்றிடக்கூடாது. அப்போ கிளியராக, அதாவது இது மாதிரி ஒரு சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் கிளியராக பார்த்துக்கணும், கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. அப்போ இந்த பாயிண்ட்ஸு வெரி சிம்பிள், அதாவது படிக்கிறப்பவே கொஞ்சம் கிளியராக புரிஞ்சுக்கிட்டு ஒரு கான்செப்ட் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, வீடியோ பார்க்குறீங்க, கிளியராக புரிஞ்சுக்கிறீங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு டைம் வாசிப்பாருங்க, அதுக்கப்புறம் மெமரி பண்ணுங்கள், அதுக்கப்புறம் அந்த ஷார்ட் நோட்ஸு எடுங்க. ஒரு டைம் நல்லா படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும் இந்த பாயிண்ட்ல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அப்படிங்கிறப்ப அதை ஷார்ட் நோட்ஸு எடுத்துக்கங்க. நெக்ஸ்ட்டு பாயிண்ட் குரூப் எலமெண்ட்.
பாயிண்ட் குரூப் எலமெண்ட்டுங்கிறப்ப அதாவது ஒரு சிமெட்ரி ஆப்ரேஷன் ஒரு பாயிண்ட்டையோ அது லைன்லேயோ அதை பற்றி நமக்கு அதை பேஸ் பண்ணி வந்து நமக்கு பெர்ஃபார்ம் பண்ணிச்சு அப்படின்னா அது வந்து பாயிண்ட் குரூப் எலமெண்ட்டுன்னு சொல்லுவோம். அதாவது ஒரு பாயிண்ட்டு ஆர் லைன்ஸ், அதாவது பாயிண்ட்டை மெயினாக வச்சுக்கணும். பாயிண்ட்டை பற்றி நமக்கு அதாவது பாயிண்ட்டை பேஸ் பண்ணி நமக்கு ஒரு சிமெட்ரி ஆப்ரேஷன் நடந்துச்சு அப்படின்னா அது பாயிண்ட் குரூப் எலமெண்ட்டு. அதுவே வந்து சிமெட்ரி ஆப்ரேஷன் ஃபார்ம் அதாவது காம்பினேஷன் ஆஃப் ரொட்டேஷனல் டிரான்ஸ்லேஷன்ஸ் அதுலேருந்து நமக்கு வந்து சிமெட்ரி ஆப்ரேஷன் ஃபார்ம் பண்ணிச்சு அப்படின்னா அது ஸ்பேஸ் குரூப்பு எலமெண்ட்டுன்னு சொல்லுவோம். பாயிண்ட்டுங்கிறப்ப பாயிண்ட் குரூப்பு, நெக்ஸ்ட் இந்த காம்பினேஷனில் வரப்போ நமக்கு வந்து ஸ்பேஸ் குரூப்பு எலமெண்ட். இதில் பாயிண்ட் குரூப்பில் வந்து என்ன வரும் அப்படின்னா வந்து டிரான்ஸ்லேஷன் கிடையாது, இங்கே வந்து ரிஃப்ளெக்ஷன் மட்டும்தான் இருக்கும். நமக்கு பாயிண்ட் குரூப்பில் 3 டைப்ஸ் பார்த்தோம்ல, அந்த ஆப்ரேஷனுமே இதில் தான் வரும். என்னென்ன, இந்த ரொட்டேஷன் பார்த்தோம், ரெஃப்ளெக்ஷன், இன்வர்ஷன், இது எல்லாமே இதில் வரும்னா இந்த பாயிண்ட் குரூப்பில் தான் வரும். ஸ்பேஸ் குரூப்பில் பார்க்குறப்ப அந்த 2 இங்கே நம்ம ஏற்கனவே அந்த 3 டைப்ஸ் பார்த்தோம், அதெல்லாம் வச்சு தான் அந்த அதை குரூப்பாக பார்த்தோம், குரூப் ஆப்ரேஷன்னு பாயிண்ட் ஆப்ரேஷன் பார்த்தோம். இங்கே வந்து நம்ம எலமெண்ட்ல சொல்கிறோம். இது வந்து 2ஓட காம்பினேஷன் பார்க்குறப்ப அந்த காம்பவுண்ட் ஆப்ரேஷன் வச்சுக்கலாமா. அப்போ இது 2 இங்கே நாட் டிரான்ஸ்லேஷனுங்கிறது வராது, இங்கே டிரான்ஸ்லேஷன் கிடையாது இங்கே அப்படின்னா பாயிண்ட் குரூப் எலமெண்ட்ல. அதுவே ஸ்பேஸ் குரூப் எலமெண்ட்னு பார்க்குறப்ப நமக்கு என்ன இருக்குது, ரொட்டேஷன் வரும், ப்ளஸ் டிரான்ஸ்லேஷன் வரும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்தோம், அந்த ஸ்க்ரீவ் ஆக்சிஸ் ஒன்று இருக்கும், கிளைட் ஆக்சிஸ், இது ரெண்டுமே என்ன பண்ணும், அதாவது இந்த 4 டைப்ஸுமே இங்கே என்ன பண்ணணும்னா இங்கே வரும், அங்கே 3 டைப்ஸு வரும். இதுதான் வந்து என்ன அப்படின்னா அதாவது ஒரிஜினலான கிறிஸ்டலில் வந்து அதை வந்து இந்த ஸ்பேஸ் குரூப்பால் தான் நம்ம என்ன பண்ணணும்னா டிஸ்கிரைப் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு 2 டைமென்ஷனலில் இந்த ரொட்டேஷன் ஆக்சிஸ் வந்து நமக்கு எதை ரெப்ரசன்ட் பண்ணா பாயிண்ட்டையும், அதாவது 2 டைமென்ஷனில் பார்க்குறப்ப, அதே மாதிரிக்கே நமக்கு அந்த ரெஃப்ளெக்ஷன் பிளேன்ஸ் வந்து நமக்கு எதை வந்து ரெப்ரசன்ட் பண்ணணும்னு பார்க்குறப்ப லைனை ரெப்ரசன்ட் பண்ணும், இதில் 2 டைமென்ஷனில். நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்லேஷன் சிமெட்ரி. டிரான்ஸ்லேஷன் சிமெட்ரி அப்படின்னா கிறிஸ்டலில் எந்த ஒரு பாயிண்ட்லேருந்து பார்த்தாலும் அதே மாதிரி தான் இருக்கும், அதாவது எனி அதர் பாயிண்ட்லேருந்து வேறு பாயிண்ட்டை பார்த்தாலுமே நமக்கு என்னவா இருக்கும்னா எக்ஸாக்ட்லி சேம் லுக்காக தான் இருக்கும் அந்த கிறிஸ்டலோட ஸ்ட்ரக்சர். அப்போ அந்த ப்ராப்பர்ட்டி தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா அந்த டிரான்ஸ்லேஷன் சிமெட்ரி ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு அப்போ ஒரு பாயிண்ட்டும் இன்னொரு பாயிண்ட்டும் வந்து என்னவா இருக்கும், சேம் ஸ்ட்ரக்சராக இருக்கும். ஒன் பாயிண்ட்டு அண்ட் எனி அதர் பாயிண்ட், அது ரெண்டுமே என்னவா இருக்கும்னா சேமாக இருக்கும். அப்போ இந்த கிறிஸ்டல்ஸ்க்கு அப்போ திஸ் சிமெட்ரி இன்ஹரண்ட் டு கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சருக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா இன்ஹரண்ட் ப்ராப்பர்ட்டியாக இருக்குது. இன்ஹரண்ட் மீன் உள்ளார்ந்த ப்ராப்பர்ட்டிஸ், இது டிரான்ஸ்லேஷன் சிமெட்ரிங்கிறது. நெக்ஸ்ட்டு ஒரு ஐடியல் கிறிஸ்டல். அப்போ ஐடியல் கிறிஸ்டலுங்கிறது நமக்கு என்ன தெரியும், அது ஆட்டம்ஸ் வந்து ரெகுலர் அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கும். ஒரு ஐடியல் கிறிஸ்டல் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் எல்லாமே என்ன இருக்குன்னா ரெகுலர் அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கும். இது நம்ம எதால் டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்குறப்ப ஃபண்டமெண்டல் டிரான்ஸ்லேஷன் வெக்டார்ஸ் ABCங்கிற 3 வெக்டார்ஸால் தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா டிஃபைன் பண்ணுறோம். அந்த 3 வெக்டார்ஸுமே என்னவா இருக்குன்னா கோப்ளானர்ஸ், அதாவது நான் கோப்ளானர்ஸாக இருக்கும். இந்த 3 வெக்டார்ஸுமே நான் கோப்ளானர்ஸ், அதாவது கோப்ளானர்ஸ் மீன்ஸ் சேமில் இல்லாமல் நமக்கு என்ன இருக்குன்னா நமக்கு நான் கோப்ளானராக நமக்கு கிடைக்கும் இந்த வெக்டார்ஸ் 3மே ஒரு ஐடியல் கிறிஸ்டலுக்கானது. நெக்ஸ்ட்டு லாட்டிஸ் டிரான்ஸ்லேஷன் வெக்டார்ஸ். இப்போ இது என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த 2 ஈக்குவலன் லாட்டிஸ் பாயிண்டை வந்து கனெக்ட் பண்ணக்கூடிய வெக்டார்ஸ் தான் என்னென்னா லாட்டிஸ் டிரான்ஸ்லேஷன் வெக்டார்ஸ். அப்போ 2 வெக்டார்ஸை ஜாயின் பண்ணும், ஆர் டேஷுங்கிற வெக்டார்ஸ் வந்து நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா வந்து அதாவது R2 R டேஷ் இது ரெண்டையுமே ஜாயின் பண்ணக்கூடிய வெக்டார்ஸ் தான் வந்து லாட்டிஸ் டிரான்ஸ்லேஷன் வெக்டார்ஸ். அதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்க்குறப்ப T equal to U A vector plus V P vector plus W C vector சொல்லி அப்போ இதுதான் என்ன அப்படின்னா லாட்டிஸ் டிரான்ஸ்லேஷன் வெக்டாருக்கான ஒரு ஃபார்முலாஸ். இதில் வந்து UV Wங்கிறது எல்லாமே இன்டீஜர்ஸ். நெக்ஸ்ட் சிமெட்ரி கண்டிஷன்ஸ். இப்போ ஒரு பாயிண்ட்டு
அதாவது அட்டாமிக் அரேஞ்ச்மெண்ட் எப்படி பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு பாயிண்ட் அதாவது 6ங்கிற பாயிண்ட்லேருந்து பார்க்குறோம். அதே பாயிண்ட்டை அதாவது இன்னொரு பாயிண்ட் நியூ பாயிண்ட் ஆர் டேஷ்லேருந்து நம்ம வந்து அந்த அரேஞ்ச்மெண்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்த்தோம் அப்படிங்கிறப்ப அது என்னவா இருக்கும், ஐடென்டிக்கலாக இருக்கும். அதாவது ஆர்லேருந்து ஒரு ஸ்ட்ரக்சரை பார்த்தாலுமே அதே மாதிரிக்க இன்னொரு பாயிண்ட் அதாவது நியூ பாயிண்ட் ஆர் டேஷ்ங்கிற பாயிண்ட்லேருந்து பார்த்தாலுமே சேமாக தான் இருக்கும். அதான் சிமெட்ரி கண்டிஷன்ஸ் சொல்லுவோம். சிமெட்ரி கண்டிஷன்ஸ்க்கான இது ஃபார்முலா. இது எதுக்கானது, டிரான்ஸ்லேஷன் வெக்டார்ஸ்க்கான ஃபார்முலா. இது சிமெட்ரி கண்டிஷன்ஸ்க்கான ஃபார்முலாஸ். ரெண்டு பாயிண்ட்லேருந்து நம்ம பார்த்தாலும் சேமாக இருக்கும் ஸ்ட்ரக்சர், அவ்வளோதான். அப்போ ஆர் டேஷ் ஈக்குவல் டு ஆர் ப்ளஸ் டிரான்ஸ்லேஷன் வெக்டார்ஸ் இப்படி சொல்லலாம். இதுதான் நம்ம எப்படி அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஆர் வெக்டார்ஸ் அப்படியே வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் நமக்கு தெரியும் டிரான்ஸ்லேஷன் வெக்டாருங்கிறது நமக்கு தெரியும். யூ ஏ வெக்டார் ப்ளஸ் பி பி வெக்டார் ப்ளஸ் டபிள்யூ சி வெக்டாருங்கிறது நமக்கு தெரியும். அதை வந்து நம்ம அப்ளை பண்ணிடுறோம். இதான் வந்து என்ன, சிமெட்ரிக்கான கண்டிஷன்ஸ். நெக்ஸ்ட்டு ப்ரிமிட்டிவ் டிரான்ஸ்லேஷன் வெக்டார்ஸ். இப்போ 2 பாயிண்ட் அதாவது ஏதாவது 2 பாயிண்ட் ஆர் அண்ட் ஆர் டேஷ் அதாவது 2 பாயிண்ட்டு அது என்ன பண்ணுது அப்படின்னா சிமெட்ரிக் கண்டிஷன்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணி ப்ளஸ் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சூட்டபிள் சாய்ஸ் ஆஃப் இண்டிஜர்ஸ் யூவி அது கூட சேர்ந்து நமக்கு எப்போதுமே வந்து அந்த ஈக்குவேஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு அப்படின்னா அந்த தான் என்ன சொல்லுவோம்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த வெக்டார்ஸ் தான் வந்து பிரிமிட்டிவ்னு சொல்லுவோம். 2 பாயிண்ட் இருக்குது, அது வந்து ஏற்கனவே சிமெட்ரி ஆப்ரேஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். அதே மாதிரிக்க அங்கே இருக்கக்கூடிய அந்த நமக்கு சூட்டபுளான சாய்ஸாக இருக்கக்கூடிய அந்த யூவிடபிள்யூங்கிற இந்த இண்டிஜர்ஸ் மூலயமா நமக்கு ஆல்வேஸ் எதை சாட்டிஸ்ஃபை பண்ணும், சாட்டிஸ்ஃபை த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா அதுதான் அந்த வெக்டார்ஸ் தான் என்ன சொல்லுவோம்னா பிரிமிட்டிவ் வெக்டார்ஸ்னு சொல்லுவோம். அப்போ அதை இந்த வெக்டார்ஸ் வந்து நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னா எந்த ஷேப்பில் டிஃபைன் பண்ணுறோம், இந்த primitive translation vectors. இந்த translation vector A vector, B vector, C vector இதை வந்து நம்ம எப்படி வந்து நம்ம டிஃபைன் பண்ணோம்னா parallel பைடை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா டிஃபைன் பண்ணுவோம். இது என்ன இருக்கும்னா ஸ்மாலஸ்ட் பாசிபிள் ரிப்பீட்டிங் யூனிட்ஸாக இருக்கும். அதாவது primitive செல்லாக இருக்கும். அப்போ primitive cell means smallest repeating units. நெக்ஸ்ட் லிக்யூடு கிறிஸ்டல்ஸ். இப்போ லிக்யூட் கிறிஸ்டல்ஸ்னா என்னன்னா அதாவது ஐசோட்ரோபிக் லிக்யூட்ஸ், லிக்யூடுக்கும் இல்லாமல் சாலிட்ஸ்க்கும் இல்லாமல் ரெண்டுக்கும் இடைப்பட்ட அதாவது அதுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த பேஸை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்து லிக்யூடு கிறிஸ்டல்னு சொல்லுவோம். அதாவது லிக்யூடாகவும் இருக்காது சாலிடாகவும் இருக்காது, அதாவது வந்து லிக்யூடு கிறிஸ்டல். அதாவது கிறிஸ்டல் மீன்ஸ் நமக்கு சாலிடாக இருக்கும் லிக்யூட். அப்போ லிக்யூட் கிறிஸ்டல் மீன்ஸ் லிக்யூடுக்கும் சாலிடுக்கும் நமக்கு மிடிலாக உள்ள ஸ்டேட்டு. அப்போ இது ஒரு லிக்யூட் கிறிஸ்டலுங்கிறது எப்படி நம்ம சொல்லுவோம்னு பார்க்குறப்ப அப்போ ஐசோட்ரோபிக் லிக்யூட் ஸ்பேஸ்க்கும் சாலிட் ஸ்டேட்ஸ்க்கும் இடைப்பட்ட ஒரு ஸ்டேபிள் டிரான்ஸ்லேஷன் ஸ்டேட்டை தெர்மோடைனமிக்கில் எக்ஸ்பீட் பண்ணக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ் தான் வந்து என்ன சொல்லுவோம்னா லிக்யூடு கிறிஸ்டல்னு சொல்லுவோம். இது வந்து நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா வந்து மீசோ ஸ்பேஸ்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். ஏன்னா வந்து அதுக்கு மீசோங்கிறப்ப அது வந்து இடைநிலை அதாவது சென்டராக இருக்கிறது. அப்போ அதனால இது என்ன சொல்லலாம் மீசோ பேஸ்னு கூட சொல்லலாம். ரெண்டுக்கும் இடைப்பட்டது தான், சாலிடாகவும் இருக்காது லிக்யூடாக இருக்காது, இடைப்பட்ட ஸ்டேட்டு தான் வந்து என்ன சொல்லணும்னா லிக்யூடு கிறிஸ்டல்ஸு. நெக்ஸ்ட்டு இந்த மீசோ ஸ்பேஸு ஸ்டேட் அப்படின்னு பார்க்குறப்ப இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் ஹீட் பண்ணுறோம். இந்த கிறிஸ்டலைன் சப்ஸ்டன்ஸ் அதாவது இந்த ஸ்டேட் இருக்கக்கூடிய கிறிஸ்டலைன் சப்ஸ்டன்ஸ் வந்து ஹீட் பண்ணுறோம். அது என்ன மாறாது, டு நாட் ட்ரான்சிஷன், அதாவது இன்ஸ்டண்ட்டாக நமக்கு என்ன மாறலை லிக்யூடாக நமக்கு மாறாமல் அது ஃபஸ்ட்டு என்ன மாறுது அப்படின்னா மீசோ ஸ்பேஸாக வந்து நமக்கு மாறுது. ஒரு சர்டன் கிறிஸ்டல் நம்ம என்ன பண்ணுறோம் ஹீட் பண்ணுறோம் அதாவது ஒரு கிறிஸ்டலை வந்து சாலிட் நம்ம ஹீட் பண்ணால் என்ன மாறணும் லிக்யூடாக மாறணும். ஆனால் அது என்ன மாறல அப்படின்னா டு நாட் ட்ரான்சிஷன் ஆஃப் இன்ஸ்டண்ட்டாக நமக்கு என்ன மாறல லிக்யூடாக மாறாமல் ஃபஸ்ட்டு எங்கே மாறுதுன்னா மீசோ ஸ்பேஸாக மாறுது. அந்த மீசோ ஸ்பேஸ்க்கு என்ன இருக்குன்னா 2L நேச்சருங்கிறது இருக்கும். 2L நேச்சர் மீன்ஸ்
அதாவது சாலிட் மாதிரி இருக்கும். அதாவது ஆர்டர்டு அரேஞ்ச்மெண்ட்டாக ஆர்டராக இருக்கும் சாலிட் மாய்க்க. இதுவே லிக்யூட் மாய்க்க ஃப்ளோவும் ஆகும். என்ன 2LHங்கிறப்ப சாலிடு அண்ட் இது வந்து லிக்யூடுன்னு சொல்லுவோம். இது வந்து என்னவா இருக்கும்? ஆர்டராக. இது வந்து எப்படி இருக்குன்னா ஃப்ளோவாக இருக்கும். இதுதான் இதோட 2L நேச்சர். நெக்ஸ்ட்டு கிறிஸ்டல் லைக் ப்ராப்பர்ட்டி. அதாவது அது என்ன ப்ராப்பர்ட்டி இருக்கும் நமக்கு ஏற்கனவே தெரியும். கிறிஸ்டல்ங்கிறது வந்து ஒரு அனிசோட்ரோபிக் ப்ராப்பர்ட்டிஸுங்கிறது நமக்கு தெரியும். அதை வந்து எல்சிசி என்ன பண்ணுது அப்படின்னா அதுக்கு டைரக்ஷன் டிபெண்டன்ஸ், அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? அனிசோட்ரோபிக்னு சொல்லுவோம். அப்போ சஜஸ்ட் அது என்ன மாதிரி இருக்குன்னா டைஎலக்ட்ரிக் ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது டைரக்ஷன் டிபெண்ட், அதாவது ஒரு டைரக்ஷனில் இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு மாய்க்கையும் அதே வேறு டைரக்ஷனில் பார்க்குறப்ப அது வேறு மாய்க்கையும் இருக்கும். டைஎலக்ட்ரிக் ப்ராப்பர்ட்டி அண்டு ஆப்டிக்கல் ப்ராப்பர்ட்டி, மேக்னட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் இதெல்லாமே எங்கே இருக்குது அப்படின்னா இந்த எல்சிஸில் இருக்குது. நெக்ஸ்ட்டு லிக்யூட் லைக் ப்ராப்பர்ட்டிஸ். அதுக்கான லிக்யூட் லைக் அதாவது லிக்யூட் அதோட ப்ராப்பர்ட்டிஸு. எல்சிசி வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு லிக்யூட்ஸ் மாய்க்கு வந்து என்ன பண்ணோம்னா பிஹேவ் பண்ணும். அதோட எல்சிசிங்கிறது லிக்யூட்ஸ் மாய்க்கு பிஹேவ் பண்ணும். அதாவது ஃப்ளூயிடிட்டி, அதே மாதிரிக்க ட்ராப்லெட்ஸ். அது ட்ராப்லெட்ஸ் மீன்ஸு ட்ராப்லெட்டாக ஃபார்ம் ஆகுது. ட்ராப்ஸாக வந்து நமக்கு ஃபார்ம் ஆகிற எபிலிட்டிங்கிறது அந்த எல்சிஸ்க்கு இருக்கும். அது லிக்யூட் மாய்க்கு இருக்கும், ஃப்ளூயிடிட்டியும் இருக்கும். அதுக்கு வந்து ட்ராப்லெட்ஸ் ஃபார்ம் ஆகிற மாய்க்கும் அதோட எபிலிட்டிங்கிறது இருக்கும். நெக்ஸ்ட் வந்து அந்த ஆர்டர்டு அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் மாலிகுல்ஸ், லிக்யூடு கிறிஸ்டலைன் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய அந்த ஆர்டர் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் மாலிகுல்ஸ் வந்து பிரைமர்லியாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா வாண்டர்வால், அதாவது வீக் வாண்டர்வால் ஃபோர்ஸ் தான் வந்து அதுக்கான காரணம். நெக்ஸ்ட்டு மாலிகுலர் ஸ்ட்ரக்சர். மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் மீன்ஸ் அதாவது எல்லா லிக்யூடு கிறிஸ்டல்ஸுமே, இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே என்ன லிக்யூடு கிறிஸ்டல்ஸ். அப்போ லிக்யூடு கிறிஸ்டல்ஸுங்கிறப்ப அது என்ன இருக்கும் அப்படின்னா ஆர்கானிக் மெட்டீரியல்ஸாக இருக்கும். அந்த லிக்யூட் கிறிஸ்டல் ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ். அது எதால் கம்போஸ்டாக இருக்கும் அப்படின்னா ரிஜிட்டாக இருக்கும். ரிஜிட் மீன்ஸ் அது வந்து ஒரு ரிஜிட், அதுக்கு ஒரு ஷேஃபுங்கிறது இருக்கும், ரிஜிட்டாக இருக்கும். அதே மாதிரிக்கே மாடரேட்லி லார்ஜ், அதாவது ரொம்ப லார்ஜாக இல்லாமல் மாடரேட்டாக நமக்கு அது லார்ஜாக இருக்கும். அண்ட் வந்து ராடு மாய்க்கு இருக்கும். அதில் இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ், அதாவது இந்த லிக்யூடு கிறிஸ்டல் எல்லா லிக்யூட் கிறிஸ்டலில் இருக்கக்கூடிய மாலிகுல்ஸுமே எப்படி இருக்குன்னா ரிஜிட்டாக இருக்கும், மாடரேட்லி லார்ஜாக இருக்கும், ராடு மாய்க்க இருக்கும். அதாவது நீளமான ராடு மாய்க்கு நமக்கு இருக்கும். நெக்ஸ்ட்டு இதோட சைஸு, இது லென்த் என்னவா இருக்கும் அப்படின்னா 1 to 3 மில்லிமீட்டர் லென்த்தும் அதோட வித்துன்னு பார்க்குறப்ப 0.3 to 1 மில்லிமீட்டர்ஸ் வரையும் அதோட வித்து. இது என்ன அப்படின்னா லென்த்து, இது அதோட வித்து. இப்போ அந்த மாலிகுலோட இந்த மாலிகுல் எப்படின்னு சொல்லிட்டு ரிஜிட்டாக இருக்குது, நமக்கு மாடரேட்லி லார்ஜ் ரேஞ்சு ராட் மாய்க்கு இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். அப்போ அந்த மாலிகுல்ஸோட எண்டிங் எப்படி இருக்குன்னு பார்க்குறப்ப ஹைலி ப்ராபபிலிட்டி நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணும். அதாவது என்ன அப்படின்னா ஹைலி ப்ராபபிலிட்டி மீன்ஸ் இப்போ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்துச்சு அப்படின்னா அந்த மாலிகுல் என்ன ஆகும் அப்படின்னா அலைன் ஆகும். ப்ராபபிலிட்டிங்கிறப்ப அந்த டைரக்ஷனில் நமக்கு அலைன் ஆகும். அப்போ அந்த எண்டிங் மாலிகுல்ஸ் வந்து நமக்கு என்ன பண்ணணும்னு சொல்லியிருந்தோம், அலைன் எக்ஸ்டர்னல் ஃபீல்ட்ஸ் வந்துச்சு. அது எக்ஸ்டர்னல் ஃபீல்ட்ஸ் மீன்ஸ் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்தால் அந்த மாலிகுல்ஸ் ஈஸியாக என்ன ஆயிரும்னா அலைன் ஆயிரும். அப்போ ஹைலி ப்ராபபிலிட்டி. அப்போ எண்டிங் மாலிகுல்ஸ் என்னவா இருக்கும்? ஹைலி போலாரிசபிலிட்டியாக இருக்கும். எண்டிங் மாலிகுல் போலாரிசபிலிட்டியாக ஹைலி போலாரிசபிலிட்டியாக இருக்குது. அப்போ டைப்ஸ் ஆஃப் இந்த மீசோஸ்பேஸ்க்கான டைப்ஸ் எத்தனை டைப்ஸில் இருக்குன்னா 3 டைப்ஸ். மெயின் டைப்ஸ் வந்து பார்ப்போம். அதில் வந்து 3 டைப்ஸு. ஒன்று என்ன அப்படின்னா ஸ்மெக்டிக் மீசோஸ்பேஸ். ஸ்மெக்டிக் அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா மோஸ்ட் ஆர்டர்டு, அதாவது ஆர்டர் டைப்பாக இருக்கும். அண்ட் அது வந்து கேரக்டரிஸ்டிக் லேயர், அதாவது லேயர் ஸ்ட்ரக்சர். அந்த ஸ்ட்ரக்சர் வந்து லேயர்டாக இருக்க மாதிரி வந்து இருக்கும். இப்போ அந்த ஸ்மெக்டிக் ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்குன்னா ஆர்டர் டைப்பாக இருக்குது. அண்ட் அதே மாதிரிக்கே லேயர் ஸ்ட்ரக்சர் வந்து லேயர் மாதிரிக்கே நமக்கு இருக்குது.
நெக்ஸ்ட் அதோட அரேஞ்ச்மெண்ட், இது வந்து ஸ்ட்ரக்சரு. நெக்ஸ்ட் அரேஞ்ச்மெண்ட் பார்க்குறப்ப இந்த மாலிகுல் வந்து எப்படி அரேஞ்ச் ஆகிருக்குன்னா, இது லாங் ஆக்சிஸ் parallel டு ஈச் அதர் அண்ட் டிஸ்டிங்க்ட் லேயர். அதாவது மாலிகுல்ஸ் வந்து லாங்கர் பேரலாக அலைன் ஆகிருக்கும். அதே மாதிரி டிஸ்டிங் லேயராகவும் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா வந்து அரேஞ்ச் ஆகி இருக்கும். நெக்ஸ்ட்டு அதோட மூமெண்ட்டு பார்க்குறப்ப இந்த லேயர்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா ஒன்று மேலே ஒன்றா வந்து நமக்கு மேலே அடிக்கி நமக்கு வந்து எப்படின்னா ஸ்லைடு மாதிரி நமக்கு இருக்கும். அதனால தான் நமக்கு என்ன இருக்குது ஃப்ளூயிடிட்டிங்கிறது கிடைக்கும். அதனால அது ப்ரொமோட்டு ஃப்ளூயிடிட்டி வந்து நமக்கு ப்ரொமோட்ஸ் பண்ணுது. லேயர்ஸ் அடிக்கடிக்கு என்னவா இருக்குன்னா ஸ்லைட்ஸ் மாதிரி நமக்கு இருக்கும். அதனால் நமக்கு வந்து என்ன ப்ரொமோட் பண்ணுதுன்னா ஃப்ளூயிடிட்டி வந்து ப்ரொமோட் பண்ணுது. இதோட மூமெண்ட்டு ஃப்ளூயிடிட்டி மாதிரி இருக்கும். ஸ்கீமாட்டிக், மீசோஸ்பியர் அதோட ஸ்ட்ரக்சர் பார்த்தாச்சு, அரேஞ்ச்மெண்ட்டு, மூமெண்ட்டு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு நெமாட்டிக் மீசோஸ்பேஸ். நெமாட்டிக் மீசோஸ்பேஸுங்கிறப்ப இதோட ஸ்ட்ரக்சர் லெஸ் ஆர்டர் தென் அந்த ஸ்மெக்டிக். அந்த ஸ்ட்ரக்சரை விட இதோட ஆர்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறப்ப லெஸ் ஆர்டர். அது வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட் ஆர்டர் டைப்னு பார்த்தோம். அப்போ அதை விட அதோட ஆர்டர் டைப் என்னவா இருக்குன்னா கம்மியாக இருக்கு, லெஸ் ஆர்டர் தென் எதை விட அப்படின்னா இந்த ஸ்மெக்டிக் ஸ்ட்ரக்சரை விட கம்மியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு அரேஞ்ச்மெண்ட். இதோட அரேஞ்ச்மெண்ட் பார்க்குறப்ப இதுவுமே இதில் இருக்கக்கூடிய இந்த லாங் ஆக்சிஸ் அந்த மாலிகுல் ஆர்டர் வந்து லாங் ஆக்சிஸ்க்கு பேரலாக அலைன் ஆகிருக்கும். அலைன்மெண்ட் எப்படி இருக்குன்னா அதுவுமே பேரலாக அலைன் ஆகிருக்கும், இதுவுமே வந்து பேரலாக வந்து அலைன் ஆகி இருக்கு. அதாவது லாங் ரேஞ்ச் ஓரியன்டேஷனல் ஆர்டர், அதுவுமே லாங் ரேஞ்ச் ஓரியன்டேஷனல் ஆர்டர் தான், இதுவுமே லாங் ரேஞ்ச் ஓரியன்டேஷனல் ஆர்டர். ஆனால் அங்கே வந்து லேயர் ஒன்று இருக்கும், டிஸ்டிங்க்ட் லேயரில் இருக்கும். பட் இங்கே என்ன இருக்காது அப்படின்னா லேயருங்கிறது இருக்காது. நெக்ஸ்ட் இதோட லொக்கேஷன்ஸ். இந்த மாலிகுல்ஸோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி எப்படி இருக்குன்னா இர்ரெகுலராக இருக்கும். நெக்ஸ்ட் சிமிலர் டு கன்வென்ஷனல் லிக்யூடு மாய்க்க இருக்கும். அதாவது கன்வென்ஷனல் லிக்யூட் மாதிரி. அப்போ லிக்யூட்ஸ் மாதிரி இருக்கு அப்படின்னா அதோட பொசிஷனல் ஆர்டர் என்னவா இருக்கும்னா லாங் ரேஞ்ச் பொசிஷன் ஆர்டர் வந்து லாக்ஸ். அப்போ அது வந்து தடைப்பட்டு இருக்கும், லிக்யூட் மாதிரிக்கே இருக்கும். கன்வென்ஷனல் லிக்யூட் மாதிரி இருக்கிறதுனால அதோட பொசிஷன் ஆர்டர் என்னவா இருக்காது, சாலிடாக இருந்தாலும் அந்த பொசிஷன் வந்து ஆர்டராக இருக்கும். அப்போ லேக் ஆஃப் லாங் ரேஞ்ச் பொசிஷன் ஆர்டர் மீன்ஸ் நமக்கு என்னவா இருக்குன்னா லிக்யூட் மாதிரிக்கே இருக்கும். இந்த மாலிகுலோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி என்னவா இருக்குது இர்ரெகுலர் அண்டு லிக்யூடு. அது இது என்ன அப்படின்னா நெமாட்டிக் மீசோஸ்பேஸ். நெக்ஸ்ட்டு கொலஸ்டெரிக் மீசோஸ்பேஸ். இதோட ஸ்ட்ரக்சர்னு பார்க்குறப்ப இது எப்படி இருக்குன்னா சிமிலர் டு இந்த நெமாட்டிக் ஸ்ட்ரக்சர் மாதிரிக்கு நமக்கு என்னவா இருக்குது அப்படின்னா இதோட ஸ்ட்ரக்சர் சேமாக இருக்குது. பட் என்னவா இருக்குது அப்படின்னா வந்து யூனிக் ட்விஸ்டாக இருக்குது. அதாவது எப்படின்னு பார்க்குறப்ப இது வந்து ஒரு ரோல் மாய்க்க இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதாவது சுருள் மாய்க்க இருக்கும் இதோட ஸ்ட்ரக்சர். அதே சேம் ஸ்ட்ரக்சர், பட் இது வந்து எப்படி இருக்குன்னா சுருள் மாய்க்க இருக்குது. இதோட அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா இதுவுமே ஓரியன்டேஷன் பேரலல் மாலிகுல். அதாவது இதோட ஓரியன்டேஷனும் பேரலாக தான் இருக்கும். பட் அதோட டைரக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னா கிராஷுவலாக ட்விஸ்டாக இருக்கிறதுனால நமக்கு ஒரு ஹெலிக்கல் பேஷன்ஸ் மாய்க்கு நமக்கு, அதாவது ஹெலிக்கல் மாய்க்கு நமக்கு கிடைக்கும். அதாவது நமக்கு வந்து இந்த சுருள் மாய்க்கு நமக்கு கிடைக்கும் இதோட ஸ்ட்ரக்சரு. நெக்ஸ்ட் இந்த ஹெலிக்கல் ஆக்சிஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா இங்கே வந்து பெர்பெண்டிகுலர் டு ஓரியன்டேஷன் ஆஃப் மாலிகுல்ஸ்க்கு என்னவா இருக்கும் அப்படின்னா வந்து ஹெலிக்கல் ஆக்சிஸ் வந்து பெர்பெண்டிகுலராக இருக்கும். இந்த ஆக்சிஸ் வந்து பெர்பெண்டிகுலராக இருக்கும், அதாவது மாலிகுலோட ஓரியன்டேஷன்ஸ்க்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும் இந்த ஹெலிக்கல் ஆக்சிஸ். இதோட ஆக்சிஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா பெர்பெண்டிகுலராக இருக்கும். அப்போ இது என்ன சொல்லலாம் அதே மாதிரி இருக்குது, பட் இது என்னவா இருக்குன்னா நமக்கு ஹெலிக்கல் மாதிரிக்கே நமக்கு கிடைக்கிது. அப்போ இது என்ன சொல்லலாம் இந்த கொலஸ்டெரிக் மீசோஸ்பேஸ் வந்து என்னன்னா கொலஸ்டெரிக் மீசோஸ்பேஸ் வந்து ட்விஸ்டட்
நெமாட்டிக் மீசோஸ்பேஸ். அதாவது ட்விஸ்டட் ஆர் வந்து எப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா இந்த ஹெலிக்கல் இதோட ஷேப் வந்து அரேஞ்ச்மெண்ட் வந்து ஹெலிக்கல் தான். பட் இது வந்து ட்விஸ்டட், அதை விட என்னவா இருக்கும்னா ட்விஸ்டா இருக்கும். ட்விஸ்டட் நெமாட்டிக். நெக்ஸ்ட் இதோட அப்ளிகேஷன்ஸ் அண்ட் லிமிட்டேஷன்ஸ். இப்போ இதோட அப்ளிகேஷன்ஸ் பார்க்குறப்ப என்னன்னா இது ஹைலி பிரைமர்லி, எது காரணமா அப்படின்னா அந்த டிஸ்பிளே அப்ளிகேஷன் மாதிரிக்கே ஹைலி பிரைமர்லியாக இருக்குது. அதனால் இது வந்து நம்ம எங்கே இந்த டெக்னாலஜி வந்து எங்கேயும் நமக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா எல்சிடிஸ், நமக்கு எல்இடிலாம் எல்இடியில் எல்சிடிஸ் எல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோமா, அதை வந்து லிக்யூடு எல்சிடியோட மீனிங் பார்க்குறப்ப லிக்யூடு கிறிஸ்டல் டிஸ்பிளேஸு, அந்த டெக்னாலஜிஸ்க்குமே இது என்ன அப்படின்னா ஹெல்ப்பாக இருக்குது. இதோட முக்கியமான யூசேஜ். நெக்ஸ்ட் இதுக்கான அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்ப்போம். இப்போ இது வந்து கன்சியூமர் லெஸ் பவரை, இதோட பவர் கன்சியூமேஷன் என்னவா இருக்குன்னா லெஸ்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இதில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறது வந்து ஈஸியாக இருக்கும். வெரி சைஸு வெரி சேஃபில் நம்மளால் மேனுஃபேக்சர் பண்ண முடியும். அதனால் இது வந்து நமக்கு சீப்பாக கிடைக்கும். நெக்ஸ்ட் நமக்கு இது கேப்பபிளாக வெரைட்டி ஆஃப் கலர்ஸ்லேயும் நமக்கு என்ன இருக்கும் கிடைக்கும். அப்போ சீப்பாக, அதாவது பவர் லெஸ்ஸாக இருக்குது அண்ட் சீப் அண்ட் ஈஸியாக இருக்கும் அது மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கும். வெரி சைஸு சேஃபில் கிடைக்கும். அதே மாதிரி வெரைட்டி ஆஃப் கலர்ஸ்லேயுமே நமக்கு கிடைக்கும். இதுதான் அதோட அட்வான்டேஜஸ். டிஸ்அட்வான்டேஜ்னு பார்க்குறப்ப இதை ஆப்ரேட் பண்ணக்கூடிய டெம்பரேச்சர் வந்து ஒரு லிமிட்டடாக, டெம்பரேச்சர் ரேஞ்ச் வந்து ஒரு லிமிட்டடான டெம்பரேச்சர் ரேஞ்ச் இருக்கும். அதை என்ன பண்ண முடியும்னா யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு இது கம்பேரிட்டிவ்லி லார்ஜ் ரெஸ்பான்ஸ் டைம், அதாவது நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடிய டைம் வந்து லார்ஜாக இருக்குது. இது ஒரு அதோட டிஸ்அட்வான்டேஜ். அது மாதிரி அதை லைஃப் பார்க்குறப்ப ஷார்ட்டர் லைஃபாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இதில் இப்போ நிறையா ட்ராபேக்ஸ் இருந்தாலுமே இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அங்கோயிங் ரிசர்ச், அதாவது இந்த மெனி லிமிடேஷன்ஸ் நம்ம ரிசர்ச் பண்ணி ரிசர்ச்லேருந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த லிமிடேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து ரிசர்ச் மூலமாக நம்ம ரெக்டிஃபை பண்ணாலும் ரெக்டிஃபை பண்ணி அதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டிஸ்பிளேஸை தாண்டி, அதாவது டிஸ்பிளேஸை தாண்டி நம்ம வேறு எந்தெந்த டெக்னாலஜிஸ்க்கு எல்லாமே நம்ம எக்ஸ்பேண்ட் ஆகிக்கும் பார்க்குறப்ப ஆப்டிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல் சிஸ்டம்ஸ்க்கு எல்லாமே இந்த என்ன ஆயிருக்குன்னா எக்ஸ்பேண்டிங் ஆயிருக்கு. அதாவது டிஸ்பிளேஸ் மட்டும் யூஸ் பண்ணாமல் நம்ம ஆப்டிக்கல் எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் எல்லாமே இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா யூஸ் பண்ணுறோம். இந்த டிஸ்அட்வான்டேஜ் இதெல்லாமே நம்ம வந்து ரிசர்ச் மூலமாக ரெக்டிஃபை பண்ணி நம்ம என்ன பண்ணியிருக்கலாம், ஆப்டிக்கல் எலக்ட்ரிக்கல் சிஸ்டம்ஸ்க்கு எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம், இதை யூஸ் பண்ணுறது லிக்யூடு கிறிஸ்டல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, அவ்வளோதான் நம்ம இன்னைக்கு பார்த்த டாபிக். இன்னைக்கு வீடியோவில் பார்த்துருக்க டாபிக் இதோட கண்டினியூட்டி வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அந்த கிறிஸ்டலோகிராஃபி டைரக்ஷன்ஸ் பற்றி எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நடத்திருக்க வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டெய்லி அதோட பிரேக் விடாமல் கண்டினியூவாக படிச்சுட்டே இருங்க. எல்லாமே இது ஒரு சின்ன யூனிட் தான், டக்குன்னு முடிஞ்சிடும். இதில் இருக்கக்கூடிய சொல்லியிருக்க விஷயம் எல்லாமே என்னென்ன அப்படின்னா ஒரு ஷார்ட்டாக உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரிக்கே தான் டாபிக்ஸ் எல்லாமே இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி கிளியராக படிச்சுங்க ஃபஸ்ட் டைம் படிக்கிறப்பவே. சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு இதுக்கான ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் பற்றி பார்ப்போம். இப்போ இதில் என்னென்னா பாயிண்ட் குரூப் ஆப்ரேஷன்ஸ் வந்து எதுக்கெல்லாம் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னா ரொட்டேஷன், ரெஃப்ளெக்ஷன் அண்டு இன்வர்ஷன் சொல்லியிருக்காங்க. அப்போ அதுக்கான ரீசன் பார்க்குற பாயிண்ட் குரூப் ஆப்ரேஷன்ஸ் வந்து இன்வால்வ் டிரான்ஸ்லேஷன் ஆஃப் லாட்டிஸ் பாயிண்ட்டுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா வந்து இன்வால்வ் ஆகுதுன்னு சொல்லி ரீசன் கொடுத்துருக்காங்க. நமக்கு தெரியும் இந்த பாயிண்ட் குரூப் ஆப்ரேஷன்ஸ் வந்து எங்கெங்கே இன்வால்வ் ஆகுதுன்னு பார்த்தோம்னா ரொட்டேஷனல், ரெஃப்ளெக்ஷன் அண்டு இன்வர்ஷன்ஸ் மட்டும்தான் நமக்கு என்ன பண்ணும் இன்வால்வ் ஆகும். இந்த பாயிண்ட் குரூப் ஆப்ரேஷன்ஸ் வந்து எங்கே இன்வால்வ் ஆகாதுன்னா டிரான்ஸ்லேஷன்ஸ்க்கு இன்வால்வ் ஆகாதுன்னு சொல்லி பார்த்துருந்தோமா. அப்போ இந்த டிரான்ஸ்லேஷன் எங்கே வரும், அந்த ஸ்பேஸ், அதாவது பாயிண்ட் குரூப் இல்லாமல் ஸ்பேஸ் குரூப்புக்கு வரும்னு சொல்லி பார்த்துடணும். அப்போ என்ன பண்ணாது, இந்த அசிஷனுங்கிறது வந்து கரெக்டு, அதுக்கான ரீசனுங்கிறது தப்பு. அப்போ அதுக்கான ஆப்ஷன்ஸ் பார்க்குறப்ப போத்
ட்ரூ, அதாவது ரெண்டுமே ட்ரூ கிடையாது. அதே மாதிரிக்க ரெண்டுமே ட்ரூ பட் நாட் எக்ஸ்பிளனேஷனும் கிடையாது. ஏன்னா ரெண்டுமே இது கரெக்டான ஆப்ஷன், இது தவறான ஆப்ஷன். அப்போ ஏ ட்ரூ, அதுக்கான ரீசன் தான் தப்பு. அப்போ அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின். இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இஃப் ஆர் ஈக்குவல் டு இதோட வேல்யூஸ் வந்து 1 1 1 கொடுத்துருக்காங்க. அதுவே டீயோட வேல்யூஸ்ன்னு பார்க்குறப்ப 2 0 1. இப்போ நம்ம என்ன ஃபைன் பண்ணணும் அப்படின்னா, ஆர் டேஷோட வேல்யூஸ் வந்து நம்ம ஃபைன் பண்ணணும். நமக்கு ஆர் டேஷோட வேல்யூஸ் வந்து நமக்கு தெரியும். என்ன ஆர் டேஷோட வேல்யூஸ் நமக்கு தெரியும்? ஆர் டேஷ் ஈக்குவல் டு ஆர் பிளஸ் டீன்னு தெரியும். அப்போ இது ரெண்டோட அடிஷன் தான் வந்து ஆர் டேஷ். அப்போ என்ன பண்ணலாம்? அப்போ இது ரெண்டையுமே என்ன பண்ணிக்கலாம்? ஆட் பண்ணிக்கலாமா? அப்போ அதாவது எப்படி ஆட் பண்ணணும்னா, ஒரு லெட்டர்ஸ் இது தனித்தனியாக இந்த ஏபிசின்னு வச்சுக்கிட்டா இந்த ஏஏயும் பிபிசி, அதாவது யூவிடபிள்யூன்னு தான் எடுத்துப்போமா? ஏபிசினும் வெக்டார்ஸில் எடுத்துருப்போம். அப்போ இந்த இது ஃபஸ்ட்டுக்கும் ஃபஸ்ட்டு இது ரெண்டும் அதே மாதிரி இதுக்கும் இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணலாம்? ஆட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் தான் நமக்கான அந்த ஆர் டேஷ்க்கான வேல்யூஸ். அப்போ நமக்கு கிடைக்கக்கூடியது வந்து ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் ஆட் பண்ணுறப்ப 3ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் 0 + 1 வந்து 1, 1 + 1 வந்து என்ன இருக்குது அப்படின்னா 2. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து என்ன கிடைச்சிச்சு அப்படின்னா 3 1 2ன்னு கிடச்சி. அப்போ அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. இதே தான் இருக்கும். இப்போ வந்து 3 1 2ங்கிறது இருக்குது. இதுவே வந்து நீங்கள் என்ன பண்ணணும், பார்த்ததோட 3 2 1ங்கிறத கன்ஃபியூஸ் பண்ணி குடிச்சிடக்கூடாது. அதை ஒரு ஷீட்டில் போட்டு பார்த்துட்டு வேறு ஷீட்டில் வந்து நோட் பண்ணுற மாதிரி இருக்கும்ல, அப்போ பார்க்குறப்ப கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. கொஞ்சம் கிளியராக டேரெக்டாகவே நீங்கள் இதை போட்டுக்கலாம். அப்படி போட்டு ஆட் பண்ணணும் கிடையாது. ஃபஸ்ட்டு 3 வருது 1, அதுக்கப்புறம் வந்து 2 அப்படிங்கிறத போட்டு முடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு தேர்டு கொஸ்டின்ஸு. விச் ஸ்பேஸ் இஸ் ஒன்லி ஓரியன்டேஷன் ஆர்டர், அதாவது எந்த ஸ்பேஸுக்கு ஓரியன்டேஷன் ஆர்டர் மட்டும் இருக்குன்னு கேட்டிருந்தாங்க. எதுக்கு மட்டும் ஓரியன்டேஷன் ஆர்டர் மட்டும் இருந்துச்சுன்னா அது இந்த நெமாட்டிக் மீசோஸ்பேஸ் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா அதுக்கு என்ன இருக்காது, லேயருங்கிறது இருக்காதுன்னு சொல்லி பார்த்துக்கணும். அப்போ அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஃபோர்த்து கொஸ்டின். லிக்விட் கிறிஸ்டல் எக்ஸிபிட், எதை லிக்விட் கிறிஸ்டல் வந்து நமக்கு எக்ஸிபிட் பண்ணும்? இப்போ லிக்விட் கிறிஸ்டலுங்கிறப்ப நமக்கு என்ன தெரியும்? ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸுமே அதுக்கு இருக்குன்னு தெரியும். அதாவது சாலிட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், அதே மாதிரி லிக்விட் ப்ராப்பர்ட்டிஸுமே இருக்கும். அப்போ அது என்ன சொல்லலாம்? அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஒன்லி சாலிட் மட்டும் இருக்காது, ஒன்லி லிக்விட் மட்டும் இருக்காது. நெய்தர், அதாவது ரெண்டுமே இல்லாமலும் இருக்காது. ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் நமக்கு என்ன பண்ணும்? எக்ஸ்பிளைன் பண்ணும். அப்போ அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஃபிஃப்த்து கொஸ்டின். கொலஸ்டரிக் பேஸ் டிஃபரண்ட் ஃப்ரம், அதாவது எப்படி அந்த நெமாட்டிக் ஸ்பேஸ்லேருந்து இது எப்படி டிஃபர் ஆகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்குறப்ப ட்விஸ்ட்டு தான் சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். அப்போ ஹெலிக்கல் ட்விஸ்ட்டு தான் அதுக்கான ரீசன். அப்போ அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, ஹெலிக்கல் ட்விஸ்ட்டு. நெக்ஸ்ட் அவ்வளோதான் நீங்கள் பார்த்த டாபிக். இதோட கண்டினியூட்டி வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இன்னைக்கு நம்ம என்ன பார்த்துக்கணும் அப்படின்னா, கிறிஸ்டல் சிமெட்ரி ஆப்ரேஷனா என்னன்னு சொல்லி பார்த்தோம். அதாவது ஒரு கிறிஸ்டல் வந்து ஒரு ஆக்ஷன்ஸ்க்கு இன்வால்வ் ஆகுது அப்படின்னா மறுபடியும் அதோட அப்பியரன்ஸ் எப்படி இருக்கும்னா அன்சேஞ்சு, அதாவது இன்வேரியண்டாக இருந்துச்சு அப்படின்னா அதை தான் கிறிஸ்டல் சிமெட்ரின்னு சொல்லுவோம்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது அது பிஃபோர் ஆப்ரேஷன் ஆஃப்டர் ஆப்ரேஷன் இது ரெண்டுமே என்னவா இருக்கும்? இன்டிஸ்டிங்விஷபிளாக இருக்கும், அதாவது சேமாக இருக்குங்கிறதா நம்ம அப்படி சொல்கிறோம்னு சொல்லி பார்த்தோம். நெக்ஸ்ட் அதில் வந்து 3 டைப்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்துருந்தோம். அதில் 3 டைப்ஸ் என்னென்னு பார்த்துருந்தோம். சிமெட்ரி ஆப்ரேஷனில் 3 டைப்ஸ். ஒன்று ட்ரான்ஸ்லேஷன் ஆப்ரேஷன், பாயிண்ட் ஆப்ரேஷன், காம்பவுண்ட் ஆப்ரேஷன் சொல்லி இந்த 3 ஆப்ரேஷன்ஸ் பார்த்துருந்தோம். அதுக்கான டிஸ்கிரிப்ஷன், அதுக்கான காம்பவுண்ட்ஸ் என்னென்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் பாயிண்ட் குரூப் எலமெண்ட்னா என்ன, ஸ்பேஸ் குரூப் எலமெண்ட்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம். அப்புறம் ட்ரான்ஸ்லேஷன் சிமெட்ரி என்னென்னு பார்த்துருந்தோம். ட்ரான்ஸ்லேஷன் வெக்டார்ஸ் டீக்கான ஃபார்முலாஸ் வந்து பார்த்துருந்தோம். ஃபார்முலா கொஞ்சம் பார்த்துக்கணும். இது ஏற்கனவே நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாமே நம்ம வந்து ஸ்டார்டிங்லேயே பார்த்துருந்தோம். அப்போ யூ இது வந்து வெக்டார்ஸ், ஏன்னா வெக்டார்ஸ் தானே, லாட்டிஸ் ட்ரான்ஸ்லேஷன் வெக்டார்ஸ்னால வெக்டார்ஸ்னால வெக்டார் போட்டுக்கிறோம். யூ ஏ வெக்டார் ப்ளஸ் வி வெக்டார் ப்ளஸ் டபிள்யூ சி வெக்டார்ஸ்னு. நெக்ஸ்ட்டு சிமெட்ரி கண்டிஷன்ஸ். இது லாட்டிஸ் ட்ரான்ஸ்லேஷன் வெக்டார் சிமெட்ரி கண்டிஷன்ஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்தோட உங்களுக்கு
கேட்கலாம். அதாவது r dash minus r dash equal to r plus translation vectors இது எல்லாமே வெக்டார்ஸ்ல தான் சொல்றோம். அப்போ டிரான்ஸ்லேஷன் வெக்டார்ஸ்க்கான நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ணியிருப்போமா, r வெக்டார் ப்ளஸ் டிரான்ஸ்லேஷன் வெக்டாருங்கிறப்ப u a வெக்டார் ப்ளஸ் v b வெக்டார் ப்ளஸ் c w c வெக்டார்ஸ்னு பார்த்தோம். அதாவது நமக்கு என்ன சொல்லணும், இது ஒரு பாயிண்ட்டு, அதாவது பாயிண்ட்டு அண்டு டிரான்ஸ்லேஷன் வெக்டாரோட அடிஷன், சம் ஆஃப் பாயிண்ட் அண்டு லாட்டிஸ் டிரான்ஸ்லேஷன் வெக்டார்ஸோட உங்கள் ஸ்டேட்மெண்ட்டாவோட கொஸ்டின் கேட்டாலும் எழுத தெரியணும். அதுவே அந்த ஸ்டேட்மெண்ட் இல்லாமல் நமக்கு இந்த ஆப்ஷன்ஸை கொடுத்தாலும் உங்களுக்கு எழுத தெரியணும். இதான் இது வந்து வெக்டார்ஸ், இது வந்து அதுக்கான கண்டிஷன்ஸு, சிமெட்ரிக்கான கண்டிஷன்ஸு. நெக்ஸ்ட்டு ப்ரிமிட்டிவ் டிரான்ஸ்லேஷன் வெக்டார்னா என்ன பார்த்தோம். அப்புறம் வந்து நம்ம லிக்விட் கிறிஸ்டல்ஸ் பற்றி பார்த்துருந்தோம். அந்த லிக்விட் கிறிஸ்டல்ஸில் இருக்கக்கூடிய லிக்விட் கிறிஸ்டல்ங்கிறது மீசோ ஸ்பேஸுங்கிறது இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த மீசோ ஸ்பேஸ் வந்து 3 டைப்ஸாக இருக்குன்னு சொல்லி பார்த்துருந்தோம். என்னென்ன டைப்ஸ்ன்னு பார்க்குறப்ப ஸ்மாக்டிக் மீசோ ஸ்பேஸு, நெக்ஸ்ட்டு நெமாட்டிக் மீசோ ஸ்பேஸு, கொலஸ்டரிக் மீசோ ஸ்பேஸ்ன்னு சொல்லி இந்த 3 டைப்ஸ் பார்த்தோம். அதோட அரேஞ்ச்மெண்ட் என்ன, அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு சொல்லி எல்லாமே பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் இதுக்கான அப்ளிகேஷன்ஸ்ன்னு சொல்லி இந்த லிக்விட் கிறிஸ்டல்ஸ்க்கான அப்ளிகேஷன்ஸ், அதாவது ஒரு அப்ளிகேஷன் பார்த்தோம், அட்வான்டேஜஸ் பார்த்தோம், டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாமே நம்ம பார்த்துருந்தோம். அதுக்கான ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸுமே பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட கண்டினியூட்டியை பார்க்கலாம், பார்ட் 2 வீடியோ பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.